சங்கத்துல இருந்து போய் ஒரு 10 பேரா சேர்ந்து செய்யும் போது, இப்ப வியாபாரிகள் சங்கம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாதுகாப்பு நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. வியாபாரிகள் சங்கம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் யாராவது டொனேஷன் கேட்க வந்தாலோ, இந்த கோயிலுக்கு கூழ் ஊத்துறதுன்னு வருவாங்க. ஒரு சில இடங்களில் பாத்தீங்கன்னா இந்த சர்ச்சு கட்டுறோம் அதுக்கு வேணும்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல எல்லா மதத்துல இருந்தும் இந்த மாதிரி வசூல்கள்லாம் உண்டுன்னு வைங்களேன். அந்த மாதிரி இது பண்ணாங்கன்னா நீங்க வந்து இல்ல நீங்க சங்கத்துல நீங்க கேளுங்க, நாங்க மொத்தமா அவங்க தான் கொடுப்போம் அப்படின்றவாங்க. அந்த மாதிரி பாதுகாப்பு இருக்கும். அதே மாதிரி பத்திரிகையாளர் இருக்கவங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டிலையும் பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 10 கட்சி இருக்குன்னா 10 கட்சிக்கும் 10 பத்திரிகையாளர் இருப்பாங்க, 10 நிருபர்கள் இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஒன்று கூடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒன்று கூட மாட்டாங்க, சண்டை வரும். திமுக பத்திரிகையாளர் கண்டா அதிமுக பத்திரிகையாளருக்கு பிடிக்காது, அதிமுக பத்திரிகையாளர் கண்டா நாம் தமிழர் பத்திரிகையாளர் பிடிக்காது. இப்படின்னு இவங்களுக்குள்ள பிடிக்காத ஒரு கோஷ்டியும் இருக்கும். ஒரு சில பேர் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருப்பாங்க, அது வேற விஷயம். அண்ணன் இதுல இருப்பாங்க, தம்பி இதுல இருப்பாரு அப்படின்னு இருப்பாங்க, அது வேற. ஓகே, சோ அதனால அந்த ஒற்றுமைகள் குலையும் போது நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியில போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா நல்லது. அதுக்கப்புறமா அந்த சங்கத்துல போய் புகார் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு, இதை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு பண்ணா நல்லது. இதெல்லாம் லாஜிக் தான், சட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. இட் இஸ் நாட் அ லா.